கோவில்களுக்கு வழிபாடு நடத்துவோம், மரத்தை நட்டு வழிபாடு நடத்தி அருந்தமிழில் அந்த வார்த்தைகளோடு திருவாசகம், தேவாரம், பெரிய புராணத்திலிருந்து வரிகள் நமக்கு ஞாபகம் இருக்கும். அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, மரம் வளர்த்தேன் எல்லாம் வந்து விட்டது என்று மரத்தை உறவாக பார்த்த ஒரு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நம் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்க வேண்டும். இந்த உணர்வு தான் நம்மளை எல்லாம் கூட்டி வச்சிருக்கு. பசுமை குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ்நாடு முழுக்க பயணம் போய்கொண்டிருப்பேன், இந்தியா முழுக்க போய்கொண்டிருப்பேன். ஆனால் ஒரு குரல் அழைத்தால் என்ன வேலை இருந்தாலும் தட்டாமல் வந்து விடுவேன். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் சிவராம் ஐயா அவர்கள். போன வாரம் குறிப்பிட்டார், ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருப்பீங்க? புத்தக திருவிழாவில் இருப்போம். நீங்கள் இளங்கோவும் அங்கு தான் இருப்பார். இருவரும் காலையில் வெள்ளக்கோயில் வந்து விடுங்கள் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்தார். விடுத்த உடனே இருவரும் எல்லா வேலைகளையும் ஒத்தி வைத்து விட்டு வந்திருக்கிறோம். இந்த கூட்டம் பேசுவதற்கான கூட்டம் இல்லை என்று எனக்கு தெரியும். இது செயற்களம், செயல் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சில இடங்களில் வரும்போது தான் எப்போதுமே அந்த நெகிழ்வு வரும். எந்த விதமான ஒப்பனைகளும் இல்லாமல், வேஷம் போடாம ஒரு இயல்பான ஒரு உணர்வை பெறக்கூடிய இடங்கள் இந்த வெற்றி அமைப்பு, வனத்துக்குள் திருப்பூர், விருட்சம் போன்றவை நடத்துகிற நிகழ்வுகள் தான். வருகிற போதே ஒரு பேரின்பம் ஏற்படுகிறது. அப்படித்தான் இந்த நிகழ்ச்சியில் கூட எனக்கு எல்லாமே அந்த சரியாக திட்டமிட்டபடி ஒழுங்கோடு நடக்குகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கும். ஒரு மரத்திற்கு வழிபாடு நடத்தினோம், கோவில்களுக்கு வழிபாடு நடத்துவோம், மரத்தை நட்டு வழிபாடு நடத்தி அருந்தமிழில் அந்த வார்த்தைகளோடு திருவாசகம், தேவாரம், பெரிய புராணத்திலிருந்து அந்த வழிபாட்டை சிவனுக்கும் முருகனுக்கும், இயற்கையை, இறைவனையும் ஒன்றாக நினைத்து இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அதுவே பெரிய மகிழ்ச்சி. மேடையிலிருந்து பேசியவர்களை நினைக்கும் போது பெருமிதம் கொள்கிறேன். ஒரு வழக்கறிஞர், ஒரு பள்ளி தாளாளர், நிதி நிறுவனர், நிலத்தை கொடுத்தவர், செயல்பாட்டாளர்களுக்கான வெற்றியே இத்தனை கரங்கள் நீள்வதுதான். உங்களை கரம் கூப்பி வணங்குகிறேன். இவர்கள் இது இல்லாமல் இது சாத்தியமில்லை. இந்த விருட்சம் என்றால் மரம். கலாம் ஐயாவை பொறுத்தளவில் அவரை பற்றி தனித்தனியாக பேசலாம், ஒவ்வொரு வடிவத்திலும் அவரை பேசலாம். என்னை பொறுத்தளவில் குழந்தைகளுக்கு கலாமை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் 3 செய்திகள் தான். கலாம் ராமநாதபுரத்தில் ஒரு கடைக்கோடி கிராமத்தில் பிறந்தவர், ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், தமிழ் வழியில் கல்வி கற்றவர், ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர். ஆனால் இந்தியாவுடைய உச்சத்தை அடைந்தார் என்றால் இல்லை என்பதை தள்ளி வைத்துவிட்டு கலாம் என்கிற ஒரு மனிதரை நினைத்துக் கொண்டால் எல்லா உச்சங்களையும் அடைய வேண்டும் என்பதை உணர்வுகளால் ஊட்டி கொண்டிருப்பவர். யார் பேசினாலும் நீங்க என்ன பண்றீங்க, இந்த வேலை பண்றீங்களா, இதை தாண்டி இதை பண்ணுங்க என்று சமூகத்தில் நல்லது செய்பவர்கள் அனைவரையும் தட்டி கொடுத்து இதை இன்னும் தீவிரமாக செய் என்று ஊக்குவித்தவர் தான் கலாம் ஐயா. அந்த ஊக்குவிப்பினுடைய ஒரு வடிவம் தான் வெற்றி அமைப்பினுடைய இந்த வனத்துக்குள் திருப்பூர். ஆகவேதான் அது இவ்வளவு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விருட்சம், மரம் பற்றி யாருக்கும் பேச வேண்டியதில்லை, எல்லோருக்கும் தெரியும். மரம் தான் உயிர் என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த மரத்துக்கும் நமக்குமான உறவை மட்டும் என்னுடைய ஆசைக்காக ஒரு பதிவு செய்கிறேன். நமக்கு மற்றவர்களுக்கும் மரத்துக்குமான உறவும், நம்முடைய தொன்மங்கள் மரத்தை பற்றி சொன்னதும் எனக்கு வியப்பூட்டு. பொதுவாக கலாம் ஐயா அவருடைய அந்த வரிகள் நமக்கு ஞாபகம் இருக்கும். அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, மரம் வளர்த்தேன் எல்லாம் வந்து விட்டது என்று கலாம் ஐயா அவர்கள் சொல்வார்கள். மரத்தை அப்படித்தான் அவர் பார்ப்பார். கவிஞர் அறிவுமதி ஒரு பாடல் எழுதுவார். முதல் தாய் நமக்கு மறந்தான், முழுதாய் மனிதன் மறந்தான், குயிலின் இசையும் மழைதான், கோடரி ஒழியால் இழந்தான் என்று அந்த பாட்டு சொல்லும். அந்த பாட்டை ஒட்டிதான் பின்னால் வைரமுத்து அவர்கள் மறந்தான் என்று பாட்டு வரும். திரைத்துறையிலேயே இன்னொரு பழனி பாரதி என்ற ஒரு கவிஞர், அவர் பல படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறார். காதலுக்கு மரியாதை படத்தில் எல்லா பாட்டும் அவர் தான் எழுதினார், இன்றைக்கு வரைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் சினிமாவுக்கு எழுதாத ஒரு கவிதை என்னை ஆட்கொண்ட கவிதை. அந்த கவிதையை ஒரு மரம் வெட்டுபவனை பார்த்து அந்த கவிதை சொல்கிறது. கிளைக்கரம் நீட்டி அன்போடு அழைக்கும் போது உன் அம்மாவாக, ஈர காற்றெடுத்து வருடுகிற போது உன் மனைவியாக, பூக்களை சிந்தி குதூகலிக்கிற போது உன் குழந்தையாக, எப்போதாவது மரத்தை நினைத்து பார்த்திருக்கிறாயா? அப்போது சொல், உன்னால் ஒரே நேரத்தில் அம்மாவை, மனைவியை, குழந்தையை கொலை செய்ய முடியுமா என்று மரத்தை உறவாக நினைத்து எழுதிய கவிதை அந்த கவிதை. நான் பள்ளி பாரதிட்ட கேட்டேன், எப்படி பாரதி இப்படி யோசிச்சீங்க அப்படின்னு கேட்டேன். சிரிச்சிட்டே சொன்னாரு, இதை நம்ம தாத்தா சொல்லி கொடுத்ததுனாரு. எந்த தாத்தா அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தாத்தா. ஒரு நற்றிணை பாடல், அந்த பாடலே நிறைய பேருக்கு தெரியும்.
ஒரு தலைவிக்காக தலைவன் ஒரு மரத்தடியில காத்திருக்கான். தலைவி வரா, வந்தோன்னா தலைவன் உட்காருங்கிறான். தலைவி உட்கார மாட்டேங்கிறான். அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போயிட்டு தள்ளி போயிட்டு இன்னொரு மரத்தடியில உட்காரான். அவன் ஒரு செல்ல சினுங்கள், உனக்கு என்ன இருக்கா, அதுவும் புன்னை மரம் இதுவும் புன்னை மரம், அங்க உட்காராம இங்க வந்து உட்கார்ற, அங்கேயே உட்கார மாட்டேங்கிற, நான் உனக்கு அங்கதானே காத்து இருந்தேன் அப்படின்னா அவ சிரிச்சுட்டே சொல்றான், உனக்கு தெரியாது அந்த மரத்தை பத்தி. அந்த மரத்தை பத்தி எங்க அம்மா எனக்கு சொல்லியிருக்கா. தன்னுடைய சின்ன வயதுல தன்னுடைய தோழியரோடு விளையாண்டிருக்கா. விதைகளை வைத்து விளையாடுகிற போது அவள் கையிலிருந்து விழுந்த விதை முளைச்சிருக்குது. ஒரு பேரின்பம் கொண்டு அதுக்கு தண்ணி ஊத்து வளர்த்திருக்கிறா. அப்படி வளர்த்த மரம் தான் இந்த மரம். அம்மா சொன்னா, நுண்ணிலும் சிறந்தது நுவ்வையாகும் என அன்னை சொன்னால் புண்ணையது சிறப்பே. உன்னை விட சிறந்தது, முதல்ல உன்னை விட நுண்ணிலும் சிறந்தது நுவ்வையாக உனக்கு அக்காவாகும் என்று அன்னை சொன்னால் புண்ணையது சிறப்பே. உன்னுடைய அக்கான்னு எனக்கு சொல்லி வளர்த்திருக்கா. அக்கா முன்னாடி உட்கார சொல்றிய, உனக்கு இங்கிதம் இருக்குதான்னு சொல்லி மரத்தை உறவாக பார்த்த ஒரு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நம் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்க வேண்டும். இந்த உணர்வு தான் நம்மளை எல்லாம் கூட்டி வச்சிருக்குது. இன்னொரு சங்க இலக்கிய பாடல். அந்த பாடல் ஒரு தலைவி, இதே மாதிரி தான் தலைவி தோழியோட இருக்கா. தலைவன் பொருள் தேடி வெளியூர் போவான். இது நம்முடைய மரபு, தமிழர் மரபு. போனவன் வரல. அன்னைக்கு போன் இல்லை, எஸ்எம்எஸ் வந்திருக்கும், ஏதோ ஒன்று வந்திருக்கும், எது இல்லை, செய்தியே வரல. அப்ப தலைவன் தோழிட்ட புலம்புறா. என்ன புலம்புறான்னா, அட நமக்கு செய்தி சொல்லாட்டி கூட பரவாயில்ல, எங்க 2 பேருக்கும் நட்பாக இருந்துச்சு இந்த வேங்க மரம், இந்த வேங்க மரத்துக்காவது செய்தி சொல்லி இருக்கணுமா இல்லையா? தன்னை விட மரத்துக்கு நட்பு அதிகம் என்று உணர்ந்த ஒரு தலைமுறையோடு வந்தவர்கள் நாம் என்பதை அந்த பாட்டு சொல்லும். இன்னொரு பாட்டு அதை விட வியப்பா இருக்கும். அந்த பாட்டு வியந்து போகணும். சங்க இலக்கியம் தான். ஒரு மருத்துவரை பார்க்க ஒரு நோயாளி வரான். பொதுவா டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் தான் கண்டிஷன் போடுவார், அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஆனா இங்க அந்த மருத்துவம் பார்க்க வந்த நோயாளி மருத்துவர்கிட்ட ஒரு கண்டிஷன் போடுறாரு, எனக்கு நோய் வந்திருக்கு, நிறைய பேர்ட்ட போனேன், சரியாகல, நீங்க தான் சரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டாங்க, நம்பிக்கையோட தான் வந்திருக்கிறேன். ஆனா எனக்கு நீங்க கொடுக்கிற மருந்து ஒரு மரத்தினுடைய இலையிலிருந்து கொடுங்க, காயிலிருந்து கொடுங்க, கனியிலிருந்து கொடுங்க, பட்டையிலிருந்து கூட கொடுங்க. ஆனா மரத்தின் வேரிலிருந்து தான் எனக்கு மருந்து கொடுக்கணும்னா மரம் சா மருந்தும் கொலார் மாந்தர். மரம் செத்து போயிட்டு எனக்கு மருந்து வேணும்னா நான் இப்படியே இருந்துட்டு போறேன், எனக்கு மருந்து வேண்டாம் என்று சொன்ன இப்படி ஒரு உன்னதமான உறவு நம்முடைய மரபில் இருக்கிறது. அந்த மரபு தான் நம்ம எல்லாம் இணைத்து வைத்திருக்கு. இந்த விருட்சம் என்கிற பெயர், மரம் என்கிற அந்த பெயருக்கான அந்த மரபை தான் நாம் பெற்றிருக்கிறோம், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய மாபெரும் தேவை. எல்லா உலகம் பூரா மரங்களை வளர்க்கிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா நான் பல்வேறு தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். நாளைக்கு நான் கும்பகோணத்துல பேச போறேன், நாளை மறுநாள் இன்னொரு நிகழ்ச்சி ஆனமலையில பேச, அதுக்கு அடுத்த நாள் தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு வகுப்பெடுப்போம். இது நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் மரம் நடுகிற, மரம் வளர்க்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அமைப்புகள் தெரியும். இந்த வனத்துக்குள் திருப்பூர் போல மரத்தை வளர்த்தெடுக்கிற வெற்றிகரமான அமைப்பு இன்னொன்று கிடையாது. இவங்க 22 கோடி மரங்கள்னு சொல்ல முடியும். ஆனா 22 லட்சம் மரங்களை வளர்த்தெடுப்பது வளர்ப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எளிதல்ல என்பது மரம் வளர்க்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றி பணியில் எல்லா பகுதிகளிலும், திருப்பூர் மாவட்டத்தின் எல்லா பகுதிகளிலும் இணைந்திருக்கிறார்கள். வெள்ளக்கோயிலில் இங்கே நிழல்கள், இன்றைக்கு விருட்சம் எல்லாம் இணைந்திருக்கிறது. அந்த செயலை வணங்குகிறேன். இன்றைக்கு ஒரு பெரும் முயற்சி வேறு நடைபெறுகிறது. ராஜமுந்திரியிலிருந்து நாற்றுகளை கொண்டு வந்து மரம் வளர்க்க விரும்புபவர்கள் ராஜமுந்திரி போக வேண்டாம், நாங்கள் தருகிறோம் என்ற இன்னொரு பரிணாமத்தை விருட்சம் இங்கே ஏற்படுத்தி இருக்கிறது. இது பெரிய மரம் வேணும்னு பல பேர் கேட்பாங்க. ஆனா இப்ப இனிமே நீங்க ராஜமுந்திரி போக வேண்டாம், நீங்க வெள்ளக்கோயில் போங்க என்று சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு பெரிய தொடக்கமாக இதை அமைத்திருக்கிறீர்கள். பெரிய வாழ்த்துகள். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு எப்போதுமே. நீங்க நொய்யல் பற்றி பேசுவார். இது ஒரு வரலாற்று புகழ்மிக்க இடம், நம்ம இடம். நீங்க கீழடியை பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள். கீழடி பெருமிதம், தமிழருடைய பெருமிதம். ஆனால் கீழடியுடைய பெருமிதம் கொடுமணல். அது நம்ம இன்னும் ஒழுங்கா பேசல, அவ்வளவுதான். ஏன்னா அது இண்டஸ்ட்ரியல் டெஸ்டினேஷன். அதை பற்றி எல்லாம் இளங்கோ அவர்கள் மிக தெளிவாக பேசுவார். அந்த வரலாறு பெருசு. 2000 வருடத்துக்கு முந்தைய ஒரு பெருவழி இது. அதுவும் ஐரோப்பர்கள் இந்தியாவுக்கு வருகிற போது மேற்கு கடற்கரையில இறங்கி கிழக்கு கடற்கரையில தான் அன்றைக்கு வணிகம் நடந்து கொண்டிருக்கும் போது மேற்கு கடற்கரையும் கிழக்கு கடற்கரையும் இணைக்கிற பாதையாக இந்த பாதை இருந்திருக்கிறது. அதற்கு 2000 வருட வரலாறு இருக்கிறது என்பதை அந்த நூல் ஒரு வரலாற்று ஆவணம். அதை பற்றி இளங்கோ அவர்கள் தெளிவாக பேசுவார். எனக்கு என்னன்னா, அந்த 2000 வருட மரபுல எங்க சிவகுமார்னு ஒரு நண்பர் இருக்கார். அவர் எப்போதுமே வனத்துக்குள் திருப்பூரில் அவர் ஒரு அங்கம், அவர் பல இடங்களில் பேசியிருக்கார்.
பண்றேன். இழந்து போன மரங்களை மீட்டெடுக்கிற முயற்சியை பண்றோம். ஆனா இழந்து போன நம்முடைய உணவு மரபையும் மீட்டெடுக்கிற சில வேலைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கறத ஆசை. வரும்போது அவர் சிவா சொன்னாரு, சங்க இலக்கியத்துல வரகு சோறை எப்படி பண்ணுவாங்கன்னா, வரகு சோறை பண்ணும்போது முன்னை இலையை அந்த வரகு சோறோடு சேர்த்து வச்சு சமைப்பதாக சங்க இலக்கியத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு உணவு இந்த பகுதியில் இன்னைக்கும் சோளச்சோறு பண்ணுகிற போது மென்னச்செடியை உள்ள போட்டு பண்ணுவாங்க. அந்த வாசம் இருக்குது, அது பெருவாசம். சோளச்சோறு இந்த பகுதியில் சமைத்த மரபுடையவர்களுக்கு அது தெரியும். 2000 வருட மரபு நம்மகிட்ட இருக்கு, ஒரு உணவு மரபு. யாரும் இப்படி பெருமிதமா உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. ஆனா அது மெல்ல மெல்ல அதை விட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இயற்கை எப்போதுமே எப்படின்னா, நம்ம இன்றைக்கு இந்த மரங்கள் 2 வகை மரங்கள். நம்ம மரம் வளர்ப்பதே 2 வகை தான். ஒன்று விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய மரங்கள், விவசாயி நட்டப்பட்டு விடக்கூடாது. ஆகவே வனத்துக்குள் திருப்பூர் மிகுந்த அக்கறையாக இந்த பசுமையும் வளர வேண்டும், விவசாயியும் பயன்பெற வேண்டும், அதற்கு தேர்வு செய்யப்பட்ட மரங்களை வளர்த்து வருகிறோம். இது பசுமை பரப்புக்கும் விவசாயிக்கும் பயன் தரக்கூடியவை. அதனால் வரக்கூடிய விளைச்சலை வனத்துக்குள் திருப்பூர் மூலமாக நட்ட மரங்கள் இப்போது அறுவடை செய்து பயன்பெறுகிறார்கள். இது ஒரு பக்கம். இது வேளாண்மையும் விவசாயியும் ஒருங்கிணைக்கிற ஒரு வேலை. இன்னொரு பக்கம் நம்முடைய மரபான இயற்கை அமைப்பு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இன்னும் நம்ம பல பேருக்கு தெரியும், இதெல்லாம் குரங்காடு இக்கோசிஸ்டம் இன்னைக்கு நவீன சூழலியல் சொல்லுது. வெள்ளவேற மரங்கள் சூழ்ந்த ஒரு இக்கோசிஸ்டம். அங்க அந்த வேலிகள்ல கிழுவை போன்ற அந்த மரங்கள் இருக்கு. கொஞ்சம் இடம் இன்னும் மிச்சம் இருக்குது. அந்த கொஞ்ச இடத்தில் மிச்சம் இருக்கிற இடத்திலேயாவது அந்த இயற்கை அமைப்பை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியை பண்ணணும். அதற்கென்று பிரத்யேகமான சில மரம், இந்த மண்ணுக்கான பிரத்யேகமான சில மர வகைகள் உண்டு. அந்த மர வகைகளை நம்ம நடுகிற மரங்கள்ல ஒரு 10 விழுக்காடு அந்த மரங்களின் ஆற்றுகளையும் ஏற்படுத்தி அவற்றையும் நட வேண்டும். என்ன காரணம்னா, நம் மரம் என்பது நமக்கு ஆக்சிஜன் தருகிறது, இந்த மண்ணை குளிர்விக்கிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனா அது பல உயிர்களை வாழ வைக்கக்கூடிய நல்ல உதாரணமா பாத்தீங்கன்னா, நீங்க மே மாசம் பாத்தீங்கன்னா சாலையோரங்கள்ல ஒரு காலத்தில் நம்ம நிறைய மரங்கள் என்ன நட்டு வச்சோம்னா, இந்த குல்போர் மரங்கள், மே ஃபிளவர் மரத்தை நட்டுவோம். மே ஃபிளவர் பாத்தீங்கன்னா மே மாசம் அப்படியே பூத்து குலுங்கும். சிகப்பு வண்ணத்தில் மிக பேரழகா இருக்கும் அந்த மரம். அந்த மே ஃபிளவர் அழகா பூத்து குலுங்குற நேரத்துல ஒன்ன கவனிங்க, இந்த பக்கம் மே ஃபிளவர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரெயின் ட்ரீன்னு சொல்லக்கூடிய தூங்கு வகை மரம். அது அவ்வளவு பெருசா, அந்த மரம் மாதிரி அவ்வளவு பெருசா நிழல் தரக்கூடிய மரம் எதுவுமே கிடையாது. அது வளர்ந்துருக்கு. பக்கத்துல ஒரு புங்க மரம் இருக்கு, ஒரு பூவரச மரம் இருக்கு, ஒரு வேப்ப மரம் இருக்கு. இந்த 5 மரத்தையும் நான் சொல்றேன், கவனிச்சீங்கன்னா நம்ம ஊர் குருவி ஏதாவது போயிட்டு அழகா இருக்குன்றதுக்காக மே ஃபிளவர் மரத்துல போய் உட்காருமான்னு பாருங்க, உட்காராது. நம்ம ஊர் குருவி ஏதாவது தூங்கு வகை மரத்துல போயிட்டு இவ்வளவு பெருசா இருக்குமேனு உட்கார்ந்து கூட்டு கொட்டுமான் பார், கட்டாது. அது புங்க மரத்தை தேடும், வேப்ப மரத்தை தேடும், பூவரச மரத்தை தேடும். அதுக்கு தெரியும் என்னுடைய மரம் எது. அப்ப அந்த குருவிக்கும் வாழ்க்கை தரக்கூடிய மரங்களையும் கொஞ்சம் நாம் நட்டு வைக்க வேண்டும். ஏன்னா பறவைகள் என்னன்னா, பறவைகளை பற்றி சொல்லுவாங்க, ஒரு கானகத்தை சுமந்து செல்கின்றன கனிகளை உண்ட பறவைகள்னு சொல்லுவாங்க. கானகத்தை சுமந்து ஒரு மரம் நம்ம வச்சோம்னா அது ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு வைக்கும். நம்ம வயக்காட்டிலையும் மேட்டாங்காட்டிலையும் இருக்கிற எந்த வேப்ப மரத்தையும் நம்ம நட்டு வைக்கல, குயில் நட்டு வச்சது, காக்கா நட்டு வச்சது. ஆகவே இந்த உயிர் சூழலையும் காப்பாற்ற ஒரு மரம் பல 100 பறவைகளுக்கும் பல 100 உயிர்களுக்கும் அங்கு வாழ்க்கை கொடுக்கும். அந்த மரங்களையும் சேர்த்து நாம் நட வேண்டும். அதற்கான நாற்றாங்காலையும் சில மரங்கள்லாம் அரிதாகி வருகிறது. சிவகுமார் போன்றவர்கள் கொடுக்கிற தரவுகள்லாம் பயமா இருக்கு. அந்த மரங்களையும் நம் பகுதியில் மீட்டெடுக்க வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையும் வைத்து இந்த வாய்ப்பை நல்கிய உங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.